ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இட்லி பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த இட்லி பொடியை நம்ம இட்லிக்கு, தோசைக்கு, இல்லை சாதத்துக்குமே கூட நம்ம யூஸ் பண்ணலாம். சாதத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சின்ன குழந்தைக்கு செய்கிறதா இருந்தால் வரமிளகா, மிளகு எல்லாத்தையும் கம்மி பண்ணி போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடு. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். வீட்டிலையே கிடைக்கக்கூடிய பொருள் தான் எல்லாமே. இதை வச்சு நம்ம இந்த இட்லி பொடியை எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு கருப்பு உளுந்து ஒரு டம்ளருக்கு தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் எடுத்துக்காச்சு. கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம பாடிக்கு ரொம்ப ஹெல்தி. எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். கருப்பு உளுந்து, கருவேப்பிலை, அப்புறம் வரமிளகா தேவையான அளவு, பூண்டு ஒரு 4 பூண்டு, முழு பூண்டு எடுத்திருக்கோம், மிளகு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், எள்ளு தேவையான அளவு, பெருங்காயம், அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு டம்ளர். இப்போ இந்த ஒரு டம்ளர் கடலைப்பருப்பை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகின்னு வரணும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். நம்ம இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வறுக்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வறுக்கணும். அப்படி இல்லைன்னா பொடி டேஸ்ட்டும் சரி, ஃப்ளேவரும் சரி எல்லாம் மாறிடும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம். அடுத்தது கருப்பு உளுந்து எடுத்து அதையும் நம்ம அந்த வெள்ளை உளுந்து இருக்கு இல்லையா, வெள்ளை கலரு, அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறோம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு எல்லாத்தையுமே உரித்து அதை நசுக்கி வச்சுக்கிறோம். இப்போ கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாத்தையும் வறுத்தாச்சு. மிளகாவை எப்பவும் காம்போட போட்டு வறுத்து எடுத்துக்கணும். இல்லை காம்பை கிள்ளிட்டு வறுத்தோன்னா அந்த விதையெல்லாம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம வறுத்துட்டு அந்த கோம்பை கிள்ளி போட்டுடலாம். இப்போ எள்ளையும் மிளகையும் வறுத்து எடுத்துக்கிறோம். எள்ளு பொரிஞ்சதையும் அதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அடுத்தது கருவேப்பிலையும் கொஞ்சம் தொட்டு பார்த்தா கிறிஸ்பியாக ஆகிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கிறோம். ஸோ கருவேப்பிலை, வரமிளகா, உளுந்து, கடலைப்பருப்பு, எள்ளு, மிளகு எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது பெருங்காயம், 2 பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், கட்டி பெருங்காயம். அதையும் சட்டியில் போட்டு நல்லா பொரிஞ்சு வர்ற மாதிரி அது சேஞ்ச் ஆனதையும் அதையும் எடுத்துக்கிறோம். பூண்டை நம்ம தட்டியில் போட்டு வறுக்கிறப்ப அதோட கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கணும், இல்லைன்னா அது ஒரு மாதிரி பச்சை வாசம் அடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக ஒரு 3-4 ட்ராப் எண்ணெய் விட்டு அதை வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. இதில் இருக்கிற மிளகாயில் இருக்கிற கோம்பெல்லாம் கிள்ளிட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா நமக்கு பொடி சாஃப்டாக வேணும்னா சாஃப்டாவோ இல்லை கொரகொரப்பாவோ அரைச்சி எடுத்துக்கிறோம். இது இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் தான் நாங்கள் பொடி ரெடி பண்ணுவோம். எல்லோரும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.